ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 செப்டம்பர் மாதம் 24ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய மைக்ரோ ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷம், நினைத்த காரியங்களை திட்டமிடி செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வேலையில் அழுத்தம் கூடினாலும் உங்களுடைய செல்வாக்கால் அதையெல்லாம் சமாளித்து, எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல முடியாமல் பாதுகாத்து வருவீர்கள். குழந்தைகளுக்காக விரயங்கள் அதிகம் ஏற்படும். பெண்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அதுவும் பெண் குழந்தைகளாக இருந்தால் உங்களுக்கு அதிக பிரியம் அதிகமாக இருப்பதால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குலதெய்வ வழிபாடு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் விரும்பியபடி பலனை தரும். உங்கள் திறமைகள் திட்டங்கள் எல்லாம் சரிவர செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில கவனங்கள் தேவைப்படுகிறது. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பெண் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். அதுவும் தொழில்சார் பயணங்கள் நிச்சயம் வெற்றி தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. மிதுனம், மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். சொல்லும் செயலும் ஒன்றிணைந்து நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றியை குவிக்கப் போகிறது. நீங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றத்தை உங்கள் நிர்வாக திறமையால் வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தாய் வழி உறவினரால் ஆதரவு உண்டாகும். அவர்களிடத்தில் சில உணர்ச்சி வசப்படுவது, கோபப்படுவதை தவிர்க்கவும். தேவையற்ற மாற்றங்களை தவிர்ப்பது இன்று நல்லது. நெடுந்தூர பயணங்கள் என்று வெற்றியை தரும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கடகம், சுய சிந்தனை, வாக்குத்திறமை, உங்களுடைய கடின முயற்சி எல்லாம் உங்கள் திட்டங்கள் நிறைவேறி தொழில் இலக்குகளை எளிதில் அடைய உதவி புரியும். பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். நல்ல தகவல்கள், அரசு விஷயத்தில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மூத்த பெண் உறவினர்கள் உங்களுக்கு ஆலோசனையாக ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துறையின் வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு ஆச்சரியமாகவும் ஆதரவாகவும் இருப்பதால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தொழிலில் உங்களுக்கு தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். சிம்மம், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து சொல்லையும் செயலையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தினால் என்று வெற்றிகளை குவிக்கலாம். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கோபதாமங்களை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண வேண்டிய நாள். கன்னி, இன்று உங்களுடைய சிந்தனையெல்லாம் லாபம், வருமானம் அதை பற்றியே இருக்கும். அதற்காக தேவையற்ற செலவுகளை, விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது முதலீடுகள் செய்வது, வருமானம் அதிகரிக்க தேவையான பண முதலீடுகளை செய்வதை இன்று தவிர்க்கவும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை நன்றாக வெளிப்படும். நண்பர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள். உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அந்நியர் தலையிட்டால் வேலையில் அழுத்தங்கள் கூடும். திட்டமிட்ட செயல்கள் தொழிலில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணை குடும்பத்தின் மட்டுமல்லாத தொழிலும் உங்களுக்கு மிகவும் ஆதரவாகவும் அனுசரமாக இருப்பார்கள். துலாம், தொழிலில் நீங்கள் லாப வருமானங்களுக்காக இன்று கடினமாக உழைப்பீர்கள். உங்கள் சிந்தனையெல்லாம் அதிலே இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் அதற்காக இருக்கும். அதற்காக அலைந்து தெரிந்தாவது பாடுபடுவீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் அலைச்சலை தரும் என்பதால் இன்று ஒத்திப்படவும். நீண்ட நாள்
பாலிய நண்பர்களை என்று சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். தொழிலில் அந்நியர்கள் உதவியால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தொழிலில் வேலை அழுத்தம் அதிகரிக்கும், எதிர்ப்புகள் கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். குழந்தையினுடைய பேரும் புகழும் அவருடைய செயல்திறனும் உங்களுக்கும் பாராட்டும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணை ஒரு வாக்குவாதத்தை தவிர்த்தால் இன்று நாள் இனிய நாளாக இருக்கும். விருச்சிகம். உங்கள் தொழிலில் உங்கள் செல்வாக்கு நன்றாக உயரும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். உங்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத் திறமையால் எதிர்பாராத வருமானங்கள் எல்லாம் எடுத்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். தாய்மொழி உறவினருக்காக சில அலைச்சல்கள் விரயங்களை சந்திக்க நேரிடும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களின் வித்தியாசமான போக்கினால் உங்களுக்கு மனக்கலக்கம் உண்டாகும். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு பணபலத்தையும் மனபலத்தையும் தருவதால் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு. என்று நீங்கள் எதிர்பார்த்த எதிர்ப்புகளை சமாளித்து ஆக வேண்டும். மறைமுக எதிர்ப்புகளாக இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் நின்று சமாளித்துதான் ஆக வேண்டும். அதையெல்லாம் உங்களுடைய செல்வாக்காலம் அதிகாரிகள் ஆதரவால் நன்றாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தொழிலில் உங்கள் ஆளுமைத்தன்மை வெளிப்படுத்தப்படும். தொழில்சார் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். சகோதரருடைய ஆதரவு நன்றாக இருக்கும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்ட செயல்கள் தொழிலில் உங்களுக்கு வெற்றியை தரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி அளித்து உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மகரம். என்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. பொருளாதார தட்டுப்பாடுகள் சரியாகிக்கொள்ளும். பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். வீண் விமர்சனங்கள் மாறும். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசு விஷயங்கள் அரசினங்களில் உங்களுடைய அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். நண்பர்கள் உங்களுக்கு செல்வாக்குக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் துரிதமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வருமானத்தை நன்றாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பு தேவைப்படுகிறது. குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும். தொழில் மாற்றங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை தொழில் உங்கள் மனம் போல் நடப்பதால் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பம். என்று திட்டமிட்ட செயல்களால் எதிர்ப்புகளை சமாளித்து திறமையுடன் விமர்சனங்களை தவிர்த்து வெற்றி பாதையை நடைபோடுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். சகோதரர் வளர்ச்சி செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பதால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அந்நியர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் அல்லது உங்களுக்கு உதவுவார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். அவர்களும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற முனைப்புடன் செயல்படுவார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு பணபலத்தையும் மனபலத்தையும் தருவதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மீனம். இன்று உங்கள் விருப்பங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். அதற்காக சில முயற்சிகளும் கடின உழைப்பும் தேவைப்படும். இருந்தாலும் பணபலம் நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆளுமை அதிகரிக்கும். அவருடைய நட்பு வட்டங்கள் விரிவடையும். புதிய நண்பர்கள் சேருவார்கள். மூத்த பெண்களால் சில விமர்சனங்களை சந்திக்க நேரிடும். அவசரப்படாமல் செய்யக்கூடிய எந்த காரியமும் உங்களுக்கு வெற்றியை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கை துணையின் ஆளுமை உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் அனுசரித்து செல்லவும். ஈகோ பார்க்க வேண்டாம். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த நாள் இனிய நாளாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.